அனைவருக்கு வணக்கம். கல்யாணம் நியூ பிரேமோ சித்ரா தம் பையனை பார்க்க போறாங்க. கௌதம் அந்த நிலைமையில இருக்கிறத பார்த்து சித்ராவுக்கு ரொம்பவே மனசுக்கு சங்கடமா இருக்கு. இன்னைக்கு என்னடா இப்படி ஒரு நிலைமையில இருக்க கௌதம், எல்லாத்துக்கும் காரணம் அந்த சூர்யா மகதாம்மா என்னை இப்படி ஒரு இக்கட்டான சுச்சுவேஷன்ல மாட்டி விட்டுட்டாங்க. என்னை இந்த மாதிரியான நிலைமைக்கு ஆளாக்கிட்டாங்களேம்மா அப்படின்ட்டு ரொம்ப எமோஷ்னலா ஃபீல் பண்றாங்க. சரி கவலைப்படாத, எப்படிம்மா கவலைப்படாத இருக்கிறதுட்டே வீட்டில் பயங்கர இஷ்யூஸ் நடந்துருச்சு. என்னம்மா சொல்ற? ஆமாடா, கொஞ்சம் பொறுமையாக தான் இந்த விஷயத்த நம்ம ஹேண்டில் பண்ணணுன்றாங்க. அவசரப்பட்டு எந்த ஒரு விஷயமும் நம்மளால பண்ண முடியாது. ஆனால் அவங்கள சும்மா விடக்கூடாதும்மா. இந்த அளவுக்கு ஒரு கேவலமான காரியத்தை பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு ஒரு சரியான பாடத்தை கற்றுக் கொடுத்தே ஆகணும். அவங்க போனா போட்டுன்னு நம்ம விட்டு வச்சதுனாலதாம்மா அவங்க இந்த அளவுக்கு கேவலமாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அம்மா, நான் ஜெயிலில் இருக்கிறது எனக்கு பிடிக்கலம்மா. எப்படியாச்சு என்னை கூடிய சீக்கிரத்தில் வெளியே எடுத்துரு, எனக்கு அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்ட்டு ரொம்பவே கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. கௌதம் அந்த அளவுக்கு கஷ்டப்படுறத பார்த்த உடனே என்ன பண்ணுறதுன்னு தெரியல சித்ராவுக்கு. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. டே கௌதம், கொஞ்சம் பொறுத்து கூட, நான் எப்படியாச்சும் உன்னை வெளியே எடுத்துறேன்டா அப்படின்வாங்க. அம்மாவால் இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சீக்கிரமாக நான் உன்னை வெளியே எடுத்துறேன், என்னை வெளியே எடுத்துருவேன், எனக்கு அது போதும். வெளியே அந்த மகா சூர்யா 2 பேருமே சும்மா விட மாட்டேன். இவ்வளோ பிரச்சனைக்கு காரணம் அவங்க தானம்மா. அவங்களுக்கு ஒரு சரியான ஒரு பாடங்களை நான் கற்றே கொடுப்பேன் அப்படின்றாங்க. சரிடா, நீ சாப்பிட்டியா? அம்மா இல்லை. சரி, உனக்காக நான் சாப்பாடு வாங்கிட்டு வரேன்ட்டு சாப்பாடு வாங்கிட்டு வந்து கொடுக்குறாங்க. ஏம்மா, எவ்வளோ நேரமாக பேசிட்டு இருப்பேன்? டைம் அவ்வளோதான். இப்போ என் பொண்ணு சாப்பிடணுங்க பாருமா, வெளியே சாப்பாடே இல்லை, நாங்களாம் வாங்கி கொடுக்குறோம் அப்படின்ட்டு கௌதம் அந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ணுவாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது சித்ராவுக்கு தான் பையன் இப்படி இருக்க காரணம் சூர்யாவும் மகாவும் தான். அவங்கள பழி வாங்கணுன்றதுக்காக கோவமாக போகிறாங்க. அதோடு இந்த பிரமோவை முடிச்சிருக்காங்க. தேங்க்யூ.